வாங்க விடுகதை பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாததை கனப்பொழுதில் காட்டி குடிக்கும். அது என்னது? கண்ணுக்கு தெரியாது நமக்கு. அதுல என்ன இருக்குன்றத நம்ம பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சிடுவோம். நம்ம பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை வச்சு அதை பார்த்தோம்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். மைக்ரோஸ்கோப் தான் அது. வீட்டுல குடிப்போம், பள்ளியில அடிப்போம். அது என்னது? வீட்டுல குடிப்போம், பள்ளியில அடிப்போம். என்னது அது? ஆனா இதை அடிச்சோன்னா அவ்வளவுதான், கிளாஸ் விட்டு வெளில நிறுத்திடுவா எக்ஸாம் ஹால்ல இருந்து. பெல்ல அடிக்கிறோமா? எக்ஸாம் ஹால்ல. வீட்டுல குடிப்போமா? அத வீட்டுல குடிக்கிறோமா? ஸ்கூல்ல அடிக்கிறோம். பெல்ல அடிச்சா எல்லாரும் ஸ்கூல் விட்டு போயிடுவோம். அது கிடையாது. அது வீட்டுல அடிக்கிறோமா? எதையாவது என்னத்த அடிக்கிறோம்? விட்டுதான். காப்பி அடிக்கிறான்னு சொல்றான்ல, காப்பின்னா ஒன்னத்தை பார்த்து அப்படியே எழுதுறது, அதுக்கு பேர் காப்பி. கார்பன் காப்பி எல்லாம் வரும் தெரியுமா? முன்னாடி எல்லாம் இப்பெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்ல, ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல. அப்ப மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கார்பன் காப்பி வச்சுதான் எடுப்பாங்க. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு காப்பி வேணும், இவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, நம்ம அந்த இடத்துல அவங்க ஒரு காப்பி வச்சுப்பாங்க. திடீர்னு நான் இதை கொடுக்கலையே, நான் எந்த டேட்ல கொடுத்தேன் அப்படின்னு தெரியலன்னா கண்டுபிடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அது உதவும்ல. காப்பின்னா ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, ஒரிஜினல் ஒன்று வச்சுக்கிறோம்ல. ஒரிஜினல் நம்ம வச்சுப்போம், காப்பியை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதான் அது. வீட்டில் என்ன குடிப்போம்? காத்தால எழுந்த உடனே குடிக்கிறோம், தலைவலின்னா குடிக்கிறோம் காப்பியை குடிக்கிற காப்பி ஒன்று, அடிக்கிற காப்பி ஒன்று. புரியுதா? காப்பி தான் அது. தட்ட தகடு, காய விறகு. அது என்னது? நல்லா தகடு பார்த்துருக்கியா? தகடு எல்லாம் பார்த்துருக்கியா? நல்லா ஒரு மாதிரி தகடு. அது பாரு, அது டக்குன்னு உன்னால கிழிக்க முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது. தட்ட தகடு மாதிரி இருக்கும். அது லிக்விடா இருக்கும்மா. அது தட்டினா நல்லா தகடு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். அதை உடைக்கிறதுக்கு உன்னால முடியாது, கஷ்டமா இருக்கும். பசுமாட்டுக்கிட்டேருந்து வரும். காய அது விறகாயிடும், விறகா மாறிடும். தகடு மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அத விறகாவும் வச்சு பயன்படுத்துவோம். எரியும், டக்குன்னு தீப்பிடிச்சு எரியும்ல. அதை வச்சுதான் சமைப்பாங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டதுனால உடம்பு ஆரோக்கியமா இருந்தது, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க, அப்புறம் 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க, அப்புறம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ ஆயுசே 100 ஆயிடுது. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு 14 வயசு தான் வாழ்வாங்களாம். ஆமா, 14 வருஷம் வாழ்ந்தாலே அவன் இந்த 1000 லட்சம் வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். எல்லாம் கிடைச்சிடுறது இல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்கல்ல. அதனால 14 வருஷம் தான் நான் இனி போகிற காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் எது? மஷ்ரூம். நீதானே கண்டுபிடிச்ச விடுகதைய. கையளவு இனிப்புக்கு கணக்கில்லாத காவலர்கள், செக்யூரிட்டி. யார் அது? எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி வச்சிருக்காங்கல்ல. பேங்க் வாசல்ல செக்யூரிட்டி வச்சிருக்காங்க, ஃபோரம் மால் வாசல்ல செக்யூரிட்டி இருக்காங்க. ஸ்மார்ட் பஜார் தான், பிக் பஜாரு, ஸ்மார்ட் பஜாரு, எல்லா பஜாரு, தேட்டரு, எல்லா இடத்துலயும் காவலாளி வச்சிருக்காங்கல்ல. எதுக்குன்னா சேஃப்டிக்காக, பாதுகாப்பா இருக்கணும்ல. அந்த மாதிரி இவங்க இனிப்பு பண்டம் இதுக்கு அவ்வளோ காவலர்கள் சுத்தி இருப்பாங்க. அவங்கள தாண்டி தான் நீ போய் அந்த இனிப்பை எடுக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்க ஒன்னு பிராண்டி எடுத்துருவாங்க. எறும்பு இல்ல, தேனியும் தேனீக்களும் தான் அது. எறும்பு கடிக்கிறதுனா அதுக்கும், எறும்பெல்லாம் அதுக்கெல்லாம் தண்ணியை கொட்டி அது இதை பண்ணி எதையாவது பண்ணி சரி பண்ணிடலாம், பவுடர்லாம் இருக்கு அதுக்கு. தேனீக்குன்னா அதுக்கு டெக்னிக் இருக்கு. இந்த படத்துல பாத்தியா, ஜெயம் ரவி படத்துல போய் தேன் எடுத்துட்டு வருவாங்களே எல்லாருமா சேர்ந்து. இந்த என்ன சாக்கு பைனா என்னது அது? கோணிப்பை. கோணிப்பைய சுத்திண்டு தீப்பந்தம், நெருப்பை பார்த்தா அதுங்க பயந்துருங்கல்ல, அதுங்க உடம்பு எரிஞ்சிடும்ல, அதனால எல்லாம் பறந்து போயிடும். அப்பப்போ எடுத்துட்டு வருவாங்க. தேனியும் தேனீக்களும் தான் அது. இவ்வளோதான் இருக்கும். ஆனா அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆயுசு அதிகம். தேன் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா குரல் இனிமையாகும்,
ஆயுசு அதிகம், நமக்கு அருமருந்து அது. என்னால பிடிக்க முடியும், அதனால தூக்கி போட முடியாது. நான் யாரு? கோல்டு. நீ சொன்னது தானே இந்த விடுகதை. சளி நம்மளுக்கு பிடிக்கும்ல, நம்மள பிடிக்கும். நமக்கு பிடிக்குமா அது? நமக்கு பிடிக்காது. சளி கோல்டு தான் அது. ஆனா அதை தூக்கி போட முடியாது, அது கரைச்சி தான் வெளியில அனுப்பணும். எனக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, ஆனாலும் பார்க்க முடியாது. நான் யாரு? ஊசி. ஊசிக்கு ஒரு கண்ணு இருக்கு, ஆனா அதில் பார்க்க முடியாது. கண்ணுன்னு தான் பார்க்குறோம்ல. கண்ணு இல்லை, ஆனா அழுவேன். நான் யாரு? கண்ணு கிடையாது, கண்ணால தானே அழறோம். கண்ணு இல்லாம எப்படி அழ முடியும்? அழ முடியாதுல்ல. என்னது அது? நீ சொல்லி நீயே மறந்து போயிட்டியா? நான் அழுதா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி விடுகதை கேட்டிருக்கோம்ல, அதே தான் இது. என்னது அது? கடல் தண்ணி ஃபுல்லா மேல போய் மேலேந்து என்னவா வரும்? மழை. மழை வருதுல்ல, எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஸ்கை, வானம். வானம் தான் அது. வானத்துல இருந்து தானே வருது மழை. கிளவுடா? வானம். கண்ணில்ல, ஆனா அழுவேன். வானம், ஸ்கை, கிளவுடு. மழை வரும்போது என் மேல விழுந்து கீழே போய் விழும். நான் பல வண்ணங்கள்ல இருப்பேன். எல்லாரும் எங்களை பிடிச்சிப்பாங்க. நாங்க இல்லைன்னா அவங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு கோல்டு, ஃபீவர் மொத்தமும் வந்துடும். அம்ப்ரெல்லா கொடை தான் அது. ஃபர்ஸ்ட் கொடை என்ன கலர்ல வந்து தெரியுமா? ஒயிட்லாம் கிடையாது, வெறும் பிளாக். தாத்தா கொடை ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தது. அதுக்கு அப்புறமா மாறி இப்போ இத்தினூண்டு சைஸ்ல இருக்கு. ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் சைஸுக்கு இருக்கு, பேக்ல வைக்கிற அளவுக்கு இருக்கு. கொடை தான் அது. எல்லா வண்ணத்துலயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கருப்புல தான் அதிகமா வந்தது. கருப்பு கலர் கொடை தான். என்கிட்ட நிறைய வார்த்தை இருக்கு, ஆனா நான் பேச முடியாது. ஆனா பேச மாட்டேன். நான் யாரு? புத்தகம். புத்தகம் வாய், கண்ணு, காது, மூக்கெல்லாம் கிடையாது. ஆனா நிறைய வார்த்தை இருக்கு. புத்தகம் தான் அது. கண்ணால பார்த்து அப்படி மனசுல பதிய வச்சு புத்தியில நிறுத்திட்டோம்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். என்னால ஓட முடியும், ஆனா நடக்க முடியாது. நான் யாரு? ரிவர், நதி. நான் ஓடிண்டே இருப்பேன், ஆனா என்னால் நடந்துலாம் மட்டும் போக முடியாது. நதி தான் அது. எனக்கு எலும்பு இல்லை, ஆனா நான் நிக்கிறேன். இது ஒரு மொக்க விடுகதை. ஜெல்லி. ஜில்லி. ஜல்லி. ஜல்லியா ஜில்லியா? ஜெல்லி. சாப்பிடுற ஸ்வீட்டு தானே ஜெல்லி. நல்ல பொண்ணு உத்தமிக்கு நடுக்குடல்ல ஓட்டையம். அது யாரு? அதுக்கு எங்க ஓட்டை இருக்கு? பட்டாசுக்கு ஓட்டை இருக்கா? இந்த பண்டிகைக்கு சாப்பிடுவாங்க, டெய்லி ஹோட்டல்ல கொடுப்பாங்க. ஹோட்டல்ல இருக்கும், டெய்லி சாப்பிட்டா ரொம்ப உடம்பு நல்லது. உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடை பிடிக்கும். அப்பாவுக்குலாம் வேற வடை பிடிக்கும். உனக்கு மெது வடை. நான் தான் சொல்லிட்டேன் வடைன்னு. ஓட்டை வடைன்னு இருக்குல்ல, ஓட்டை போட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓட்டை எப்படி கையில வச்சு சாப்பிடும். அப்ப நல்ல பொண்ணு உத்தமிக்கு நடுக்குடல்ல ஓட்டை. குடல் நடுப்பகுதியில தானே இருக்கு. அந்த மாதிரி அதுதான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அளவெடுத்தா இப்ப கேக்குறாங்க. நல்ல அப்படி கேக்குறது வடை தான் அது. நீந்த தெரியாத சின்ன பையன் நீருக்குள்ள குதிக்கிறான். அவன் யாரு? இவனுக்கு நீந்தவே தெரியாது. சின்ன பையன் அதுதான் ஜம்ப் பண்ணி உள்ள போறது, ஜம்ப் பண்ணி வெளில வருதே. அது ஏன் கஷ்டப்படுறது? இதுக்கு நீந்த தெரியாது, அது உள்ள போய் விழும், மேல ஜம்ப் பண்ணி வந்துடுறது இல்லம்மா. அதனால அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறதா அது? இது தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். இதுவும் தண்ணியும் சம்பந்தப்பட்டது. இது தண்ணிக்குள்ளதான் அதிகமா போயிட்டு வரும். நமக்காக உதவி பண்ணும், நம்மளுக்காக உதவி பண்ணும். இது கீழே போட்டுச்சுன்னா உதப்புன்னு போய் சத்தம் கேட்கும் தண்ணிக்குள்ள போனோடனே. அதுக்கப்புறம் நல்லா மொண்டு மறுபடியும் மேல எடுத்துன்னு வந்து நம்ம கொடுக்கும். மறுபடியும் நம்ம தொப்புன்னு போடுவோம். வாலி தான், பக்கெட்டு.
நீந்த தெரியாத சின்ன பையன் நீருக்குள்ளே குதிக்கிறான். அவன் யாரு? வாலி தான் அது. இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம். மறுபடியும் பார்க்கலாம்.